அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகளின் உயிர்களை காப்பாற்றி தன் உயிரை பறிகொடுத்த சம்பவம் நீலகிரியில் அரங்கேறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூட்டடா கிராமத்திற்கு நாள்தோறும் கோத்தகிரி பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இரவில் பேருந்து கூட்டடா பகுதியில் நிறுத்தப்படுவதும் சாலையில் பேருந்து இயக்கப்படுவதும் வழக்கம். இந்நிலையில் TN43 N0724 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து காலையில் கூட்டடாவில் இருந்து கோத்தகிரிக்கு பயணிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்தது. அப்போது கோவில்மட்டம் பகுதியில் மின்சார கம்பி தாழ்வாக கிடந்துள்ளது. பனிமூட்டம் அதிகமாக நிலவியதால் மின்கம்பி தாழ்வாக இருப்பதை அறியாத ஓட்டுநர் பேருந்தை இயக்கிச் சென்றுள்ளார். அப்போது மின்சார கம்பி பேருந்தின் மீது உரசை உள்ளது. இதை கண்ட பயணிகள் அலறி கூச்சலிட்டுள்ளனர். உடனே ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி பயணிகளை வெளியேறும்படி கூறியுள்ளார். பயணிகள் வெளியேறிய பின்னர் ஓட்டுநர் பிரதாப் வெளியே செல்ல முயன்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் ஓட்டுநர் பிரதாப்பின் உடல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்து 3 லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.